இத பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. அந்த ராசாத்தி ரொம்ப நல்லவ மாதிரி தான் நடிப்பா. ஆனா நீ அத பார்த்து ஏமாந்துட கூடாது. இதே மாதிரிதான் மரகதம் பாட்டிக்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு உங்க அம்மா கிட்ட இருந்த இந்த வீட்டு பொறுப்பு அதிகாரம் எல்லாத்தையும் அவ புடுங்கிக்கிட்டா. உங்க அம்மா பாவம்ல. அதே மாதிரி உன்கிட்டயும் நல்லவ மாதிரி பேசி நடிச்சு உன்னை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாப்பா. அது மட்டும் இல்ல, இப்போ மரகதம் பாட்டி உன்கிட்ட அன்பாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் அந்த ராசாத்தி தான். இத பாரு, நீ உங்க அம்மா மாதிரி ஏமாந்து போயிருந்தராத, உஷாரா இருக்கணும். அந்த ராசாத்தி கிட்டையும் பூமிகா கிட்டையும் நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவ உன்கிட்ட நல்ல இனிக்க பேசினாலும் அதுல நீ ஏமாந்துட கூடாது. அது மட்டும் இல்ல ஸ்வேதா, உனக்கு இந்த வீட்ல இருக்கிற உரிமைய நீ என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. புரியுதா ஸ்வேதா குட்டி? என்ன இனியா, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன பண்ண? நீங்க என்ன பண்ணீங்களா? எப்படிமா 2 குழந்தைகளை மாத்தி வச்சிருக்கீங்க? இது பெரிய பாவம் கிடையாதா? எப்படி பிரிமா உங்களுக்கு அதுக்கு மனசு வந்துச்சு? எங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணணும்னு உங்களுக்கு மனசு வந்துச்சு? இல்ல இனியா, ராசாத்தி, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. என்ன நம்புங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணல. போதும் அத்தை, எல்லாத்தையும் நேர்ல பார்த்தவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. நேர்ல பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. என்னடா பூமிகா மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்களேன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அது ஏன் இப்பதான் தெரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன் ராசாத்தி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு என் பேத்திய பிரிச்சிடாதீங்க. வேண்டாம் இனியா, ராசாத்தி, போயிடாதீங்க. முடியாது அத்தை, என்னால முடியாது. நான் தான் பூமிகாவை வளர்த்தேன். நான் பூமிகாவை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நாங்க போறோம், எங்களை தேடி வராதீங்க, எங்களை தடுக்காதீங்க. ராசாத்தி, நான் சொல்றத கேளு ராசாத்தி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கண்மணி பேச்ச கேட்டு நான் வீணா போயிட்டேன் ராசாத்தி. சொன்னா கேளு, இங்க இருந்து போகாதீங்க. பூமிகா, பாட்டியை விட்டு போகாத பூமிகா. விடுங்க அத்தை, சொன்னா கேளுங்க. என் பொண்ணு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க விடுங்க. என் பேத்தியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. டேய் இனியா, நீ சொல்லுடா, என் பேத்தியை கூட்டிட்டு போக வேண்டாம். நீங்க பண்ண பாவத்துக்கு இது நினைச்சு அழுதுகிட்டே இருங்க. இனி ஒரு போதும் எங்க மூஞ்சில முழிக்காதீங்க. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. பூமிகா, பூமிகா, பூமிகா. இனியா, இல்ல இனியா, இனியா, ராசாத்தி, போகாதீங்க. என் பேத்தியை கூட்டிட்டு போகாதீங்க. பூமிகா, பூமிகா.
பூமிகாவை காணோன்னு தேடி வந்தீங்களா? அவ எங்க கூட தான் படுத்திருக்கா. ஆமா, பூமிகா எப்படி இங்க வந்தா? நான் தூங்கிட்டதுக்கு அப்புறம் நீ இவளை கூட்டிட்டு வந்துட்டியா? இல்ல அத்தை, நான் அவளை தூக்கிட்டு வரல. அவளதான் இங்க வந்து படுத்துக்கிட்டா. உங்க மேல இருக்கிற பாசத்துல உங்க கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா அவளுக்கு எப்பவுமே என் கூட தூங்குனாதான் தூக்கமே வரும். அதான் பாதிலே எந்திரிச்சு வந்துட்டா. சரி, பூமிகா இங்கேயே தூங்கட்டும். ஆ, சரிங்க அத்தை. நான் பவுலிங் போடுறேன். ஸ்வேதாக்காவை கீப்பிங் பண்ண கூப்பிட்டு போ. சரி. ஸ்வேதாக்கா, வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். விஜய் மாமா கூப்பிடுறாரு, போய் விளையாடலாம். இல்ல, நான் வரல, நீங்க போங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்க, ஜாலியா இருக்கும். விஜய் மாமா கூட விளையாண்டா இன்னும் ஜாலியா இருக்கும்க்கா. இல்ல பூமிகா, நான் வரல, நீங்க போய் விளையாடுங்க. நீயே பவுலிங் பண்ணுக்கா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். யாரு உடைச்சான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? விஜய், நீ உடைச்சியா? சொல்லு. இல்ல தாத்தா, நான் உடைக்கவே இல்ல. பூமிகா, நீ சொல்லுமா, யார் உடைச்சது? ஸ்வேதாக்கா தான் தாத்தா உடைச்சாங்க. இல்ல தாத்தா, நான் உடைக்கல. பூமிகா தான் பால தூக்கி போட்டு போட்டோவை உடைச்சிட்டா. பூமிகா, எதுக்கு தாத்தா போட்டோ உடைச்ச? இல்ல தாத்தா, ஸ்வேதா தான் போய் சொல்றா. அவ தான் பால் தூக்கி போட்டு போட்டோவை உடைச்சா. இல்ல, நான் உடைக்கல. ஸ்வேதா, பொய் சொல்லாத. நீ தான் பந்து தூக்கி போட்டு அந்த போட்டோவை உடைச்ச. நானே பார்த்தேன். இல்ல, நான் பந்து தூக்கி போடல. பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. அந்த பூமிக்காவை காப்பாத்த என்ன மாட்டி விடுறீங்க. நான் உடைக்கல, நான் உடைக்கல, நான் உடைக்கல. ஸ்வேதா, ரொம்ப தப்பு பண்ற. பேச்செல்லாம் தப்பு தப்பா இருக்கு. படிக்கிற புள்ள சின்ன வயசுல இப்படி எல்லாம் பொய் சொல்ல கூடாது. அப்புறம் சித்திக்கு கோவம் வந்துரும். இல்ல, நான் உடைக்கலன்னு சொல்றேன்ல, இவதான் உடைச்சா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் இல்லன்னு சொல்ற. சின்ன புள்ளன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. ராசாத்தி, இவதான் உடைச்சா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் இல்லன்னு சொல்ற. சின்ன புள்ளன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. ராசாத்தி, என்ன பண்ற நீ? எல்லாம் தெரிஞ்சுதா பண்றியா? ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யாரு? அந்த சின்ன புள்ளைய அடிக்க போறியே, இல்ல உனக்கே நியாயமா இருக்கா? நீயும் தான் ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அதுகிட்ட நான் இப்படி பண்ண நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? என்ன கண்மணி இவ்ளோ கோவமா பேசுற? நான் ஒன்னும் அடிக்கணும்னு நினைச்சு அப்படி பண்ணல. பொய் சொன்னா, அதான் அவளை நான் மிரட்டினேன். ஏன் ஸ்வேதாவை அடிக்க கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஓ,
உரிமை வேற வேணுமா? எல்லாத்தையும் நீ உரிமையாவே எடுத்துப்பியா? என் பொண்ண அடிக்க அதிகாரம் பண்ணலாம் உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என் பொண்ணையே அடிக்க வரியா? இருடி, மொத்த வரட்டும் உனக்கு இருக்கு. ஏன் கண்மணி என்ன இதை போய் பெருசுபடுத்திட்டு இருக்கிற? இதை இதோட விட்டுட்டு போங்க. ஏற்கனவே மரகதம் ஒரு மாதிரி இருக்கா, நீ வேற தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி குடும்பத்துல பிரச்சனை பண்ணாதமா. மாமா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. என் பொண்ணையும் அடுக்க வரல, மொத்த வரட்டும். இந்த குழந்தையால ஒரு காலகட்டத்துல பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுக்கு மூல காரணமே நீங்களா தான் இருந்திருப்பீங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இத மாத்துறதுக்கும் நான் நினைச்ச மாதிரி நல்லது நடக்கிறதுக்கும் வேற வழியே இல்லையா சாமி? தப்பு பண்ணவங்க அதை உணர்ந்து தலகுடியிறப்ப வாழ வழிகாட்டாம எந்த தெய்வமும் கைவிட்டுட்டு போறதில்ல. பூமிகாங்கிற இந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் உங்க குடும்பத்துக்கு வராம இருக்கிறதுக்கும் அந்த குழந்தை உங்க மேல பிரியமா இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. சாமி, அது என்னன்னு சொல்லுங்க. அத நிறைவேத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பேத்திக்கு அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு புரோகிதரை வச்சு மந்திரம் ஓதி பாத பூஜை பண்ணுனா உங்க பாபம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அவ அதுக்கப்புறம் உங்களையே சுத்தி சுத்தி வருவா. பெத்தவளையும் வளர்த்தவளையும் காட்டிலும் அவளுக்கு நீங்க தான் பெருசா பண்ணுவீங்க. இது நிச்சயம் நடக்கும். சாமி, நீங்க சொன்னது மட்டும் நடந்து என் பேத்தி என்னையே சுத்தி சுத்தி வந்தானா இந்த உலகத்திலேயே அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்னோட இந்த சின்ன காணிக்கைய நீங்க ஏத்துக்கணும். இந்தாங்க. தாயே அங்காள பரமேஸ்வரி, இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. மரகதா, ஏன் சாமி சிரிக்கிறீங்க? மரகதா, நீ கணக்கு மேல கணக்கு போட்டு நினைச்சத சாதிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஆண்டவன் கணக்கு வேறையா இருக்கு. ஆண்டவன் முன்னாடி மனுஷ கணக்கு எப்பவாவது ஜெயிச்சதுண்டா? மரகதம், பாதத்தை கழுவுனா பாவம் போவுமோ? நீ பண்ண பாதகம்தான் மாறுமோ? நீ பூஜை செஞ்சா ஆசை போகுமோ? காலந்தான் உனக்காக மாறுமோ? உன் மருமகளை கேளு. எனக்கு போட்டோ உடைஞ்சது மட்டும்தான் தெரியும். அத்தை, நான் சொல்றேன். என் பொண்ணு அவ பாட்டுக்குன்னு உட்காந்துட்டு இருந்தா. ராசாத்தி பொண்ணு வந்து பால் விளையாட கூப்பிட்டு இருக்கா. ஸ்வேதா வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. அதோட விட வேண்டியதானே? தொடர்ந்து கம்பல் பண்ணி கூப்பிட
வரமாட்டேன்னு பால தட்டி விட்டுருக்கா. அது போய் போட்டோ மேல பட்டு போட்டோ உடைஞ்சு போயிருக்கு. அதுக்கு யார் அத்தை பொறுப்பு? அதுக்கு போய் ராசாத்தி என் பொண்ணை அடிக்க கை ஓங்கிட்டு வரா. நான் மட்டும் வரலன்னா என் பொண்ணை இவ அடிச்சிருப்பா அத்தை. என் பொண்ணை அடிக்க இவ யார் அத்தை? என்ன ராசாத்தி, கண்மணி சொல்றது உண்மையா? ஆமா அத்தை, நான் ஸ்வேதாவை அடிக்க போனது உண்மைதான். பாத்தீங்களா அத்தை, உங்ககிட்ட எவ்வளவு தைரியமா சொல்றான்னு. நான் மட்டும் வரல, என் பொண்ண அடிச்சே கொன்னு இருப்பா. என்ன கண்மணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் புள்ள வேற என் புள்ள வேறயா? அவ பொய் சொன்னா, அதனால அப்படி சொல்லாதன்னு சொன்ன. திரும்ப திரும்ப நான் இல்லன்னு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக என் பொண்ண அடிப்பியா? அவளுக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? உன் பொண்ணுக்கு மட்டும்தான் உரிமையா? அத்தை, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இனிமே இந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆஹா, நாம வந்த நேரமும் என்னவோ தெரியல, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? காது குத்து முடிஞ்சதும் ராசாத்தி குடும்பம் ஸ்ரீரங்கம் போறேன்னு அடம் பிடிச்சாங்க. நான் தான் கெஞ்சி கூத்தாடி குடும்பம் பிரிஞ்சு அது நல்லாவே இருக்காது, ஊர்ல 4 பேரு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க சொன்னேன். அதான் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே என்கிட்ட இருந்த உரிமைய தட்டி பறிச்சுட்டாளே. நீங்களும் அவளையும் அவளோட குழந்தையையும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? நான் இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அல்ப காரணத்துக்காக இவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் தாத்தாவோட போட்டோவை வேணும்னு உடைக்கலம்மா. எனக்கு அந்த பூமிகா மேலதான் கோபம். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அதான் பால் தூக்கி போட்டேன். அது போய் தாத்தா போட்டோல போய் விழுந்துருச்சு. அதுக்காக ராசாத்தி உன்னை அடிக்க வந்ததெல்லாம் தப்பு ஸ்வேதா. இங்க பாரு, ராசாத்தி இனிமே உன்கிட்ட பேச வந்தா அவகிட்ட எல்லாம் நீ பேசாத. அவ இப்படி பேசி பேசிதான் மரகதம் பாட்டி அவ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூமிகா வரத்துக்கு முன்னாடி மரகதம் பாட்டி உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப உன்னை விட்டுட்டு அந்த பூமிக்காக தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி இது? குழந்தைகிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இப்படியா சொல்லி கொடுப்பாங்க? உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எனக்கு விவஸ்தை எல்லாம் இருக்குங்க, ஆனா அந்த ராசாத்திக்கு தான் அதெல்லாம் இல்ல. அவ என்னென்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க வெளிய போறீங்க வரீங்க, இங்க நடக்கிறது எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டா இருக்கீங்க. கண்மணி, எனக்கு ராசாத்திய பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், ஏன் எங்க அம்மாவை பத்தியும் தெரியும். இங்க பாரு, நீ எல்லாம் உன்னை எனக்கு சொல்லித்தர வேண்டாம். என்னங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம புள்ள கிட்ட உங்க அம்மா எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப அந்த பூமிகா வந்ததும் நம்ம புள்ள மேல இருந்த பாசம் எல்லாம் எங்கங்க போச்சு? 24 மணி நேரமும் அந்த பூமிகாவை பத்தின நினைப்புதான். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? என்ன கண்மணி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா? இங்க பாரு, 6 வருஷம் பூமிகா விட்டு அம்மா பிரிஞ்சிருந்தாங்க. அதனால பூமிகா மேல கொஞ்சம் அதிகமா பாசத்தை காட்டுறாங்க. அது உனக்கு பிடிக்கலையா? சரிங்க, நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். ராசாத்தி குடும்பத்தோட ஊருக்கு போறேன்னு தானே சொன்னா, அதையே அத்தை போக விடாம தடுத்தாங்க. இங்க பாருங்க, அந்த ராசாத்தி அத்தைய என்னமோ பண்ணிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. இங்க பாரு கண்மணி, நீயாச்சு ராசாத்தியாச்சு
உங்க பிரச்சனை உங்களோட போகட்டும். அதை ஏன் குழந்தை வரைக்கும் கொண்டு வர? இங்க பாரு, குழந்தைங்களுக்கு இப்பவே இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறாம புத்தி தான் வளரும். என்னங்க சொல்றீங்க? பண்ணது அவங்க, நீங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? 6 வருஷம் கழிச்சு வந்தா நம்ம புள்ள மேல இருக்கிற பாசம் எல்லாம் போயிருமா? இது இன்னைக்கு நேத்து நடக்கல, காலாகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி பெத்த புள்ள நீங்க, உங்க அம்மா உங்க மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க. இனியன்னு உங்க தம்பி மேலதான் பாசத்தை காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ பூமிகான்னு இனிய பொண்ணு மேல பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. நானும் உங்களோட முடிஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா இப்போ நம்ம புள்ள வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இத பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாருங்க, நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு என்ன மட்டமா போயிட்டாளா? இந்த வீட்டுக்கு இவ மூத்த பேத்தி, இவளுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும். ஏய், உனக்கெல்லாம் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னமோ பண்ணி தோல, இதெல்லாம் ஒரு பொம்பளை. என்ன நடக்குது? ஆனா ஸ்வேதாவை அடிக்க போகும்போது அவளோட முக பாவனை என் மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது மாமா. நீ அத பத்தி ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இல்ல மாமா, எனக்கு இங்க வந்ததுல இருந்தே அப்படி ஒரு உணர்வு ஸ்வேதா மேல வருது. அவ பாட்டு பாடினாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, என் பொண்ணு ஆடுற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது மாமா. அவளும் பொண்ணு தானே மாமா? உண்மைய சொல்லணும்னா, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஸ்வேதா மேல என்னையும் மீறி ஒரு அதீத பாசம் வருது. பாசம் வருதா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்வேதா நீ பெத்த பொண்ணுதான். மாமா, நான் பெத்தாதான் புள்ளையா? எனக்கு ஸ்வேதா மேல வர ஃபீலிங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இத நான் நம்ப மாட்டேன். ஸ்வேதா நீ பெத்த பொண்ணுதான். குழந்தை பிறந்ததும் குழந்தைய யாரோ மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, சீரியஸான விஷயத்தை இவ்வளவு விளையாட்டா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கைக்கு காசு வர்றதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டா நம்ம டங்கு வறு கிழிஞ்சு தொங்கிரும். இந்த விஷயம் வெளியே தெரியாம ரகசியம் காக்கணும். அலாட்டா இருறா சபதி சந்தானம், இல்லண்டா ஏரியோ குளமோ உனக்கும் பாக்கியத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். உசாரு. சாரிடா செல்லம். செல்லம், என்னதான் இருந்தாலும் சித்தி உன் அடிக்க கையும் உங்க இருக்க கூடாது. நீ தப்பை பண்ணியிருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. பக்குவமா எடுத்து சொல்லி உனக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலடா. நான் பண்ணது பெரிய தப்பு. நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. ஞாபகமாவே இருக்கு. உன் மனசு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. அந்த நேரத்துல நீ என்னெல்லாம் நினைச்சிருப்ப. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அன்பா அக்கறையா உனக்கு சொல்லி இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா. சித்தி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. சித்தி அழாதீங்க சித்தி. இல்லடா செல்லம், சித்தி தப்பு பண்ணிட்ட. அந்த நேரத்துல உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சித்தி அழாதீங்க சித்தி. நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும். என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க என்னங்க
என்ன மரகதம், என்னாச்சு? கண்ணை திறக்க முடியலையா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா ராசாத்தி ரூமுக்கு போய் என் செல்லம் பூமிகாவை இங்க கூட்டிட்டு வாங்க. இனி தினம் நான் கண்ணு முழிச்ச உடனே முதல்ல அவ முகத்தை தான் பாக்கணும். என்னதான் இருந்தாலும் ஸ்வேதா நம்ம சொந்த பேத்தி தானே. அவளை விட்டுட்டு பூமிகாவை கோச்சினா சங்கடம் தானே வரும். இத பாரு, இப்ப போய் என்னால பூமிகாவை கூட்டிட்டு வர முடியாது. என்னங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. இன்னைக்கு பூமிகாவுக்காக நான் பூஜை பண்ண போறேன். அதுக்காக தான் அவ முகத்துல முழிக்கணும்னு உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போங்க. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத செய்யுங்க. இந்த உலகமே வெள்ளத்துல மூழ்கினாலும் உன்னை மட்டும் திருத்தவே முடியாது. நான் வந்துட்டேன், கண்ணை திறந்து பாருங்க. ஸ்வேதா, உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் பூமிகாவை தானே வர சொன்னேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் பாட்டி, நான் இங்க வரக்கூடாதா? நானும் உங்க பேத்தி தானே. நீங்க ஏன் முகத்துல முழிக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். நீ முதல்ல போ அந்த பக்கம். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுறணும். போன்னு சொல்றேன்ல. நல்லா இருக்கத்த, நீங்க பண்ற காரியம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு என் பொண்ணு கிட்ட நீங்க இவ்ளோ கோபத்தை காட்டுறீங்க? அப்படி என்னதான் இவ தப்பு பண்ணிட்டா? கண்மணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்வேதா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இன்னைக்கு பூமிகாவுக்காக பூஜை பண்ண போறேன். அதுக்காக தான் அவ முகத்தை பாக்கணும்னு சொன்னேன். ரெண்டு பேத்திங்களையும் நான் வேற வேறையா நினைச்சதே இல்ல கண்மணி. என்ன புரிஞ்சுக்கோ கண்மணி. என்னது பூஜையா? என் பொண்ணை விட்டுட்டு அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பூஜையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அத்தை. பூமிகா அழகா இருக்கல்லப்பா. பாப்பா உட்கார வைங்கம்மா. வா உட்காரு. இத புடிச்சுக்கோ. दुर्गा परमेश्वर्गी नमः ध्यायामि आवागयामि बालदुर्गां ध्यायामि आवागयामि स्थापयामि पूजयामि सर्वोपचाराणि समर्पयामि महादेवी नमः पादौ पूजयामि महादेवी नमः गुल्पौ पूजयामि महादेवी नमः सर्वांगानि पूजयामि महादेवी नमः. மரகதம்மா, நேசமணி ஐயா, நீங்க ரெண்டு பேரும் பூமிகாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுங்க. பூமிகா, அந்த தட்டுல இறங்கி நில்லுமா. பாத்து இறங்குமா. தட்டுல இறங்கி நில்லுமா. ரெண்டு பேரும் பாப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. என்ன தாத்தா, நீங்களும் பாட்டி ஏன் கால்ல விழுறீங்க? பூமிகா, நீ இப்ப சாமி, நாங்க உன் பக்தர்கள். அம்மா, நான் இப்ப சாமியா? தாத்தா சொல்லிட்டாங்கல்ல, வாங்க வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி.
அதான் நானும் தாத்தாவும் விழுந்து கும்பிட்டோம்ல, போதும். என் பொண்ணு மேல இறக்கம் காட்டுறீங்களா? உண்மையிலேயே பூஜை பண்ணணும்னா பூமிகாக்கு பண்ணும் போதே பண்ணிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு இப்ப சொன்னா யார்தான் பண்ணுவாங்க? என் பொண்ணுக்கு உங்க கரிசனம் ஒன்னும் தேவையில்லை. கண்மணி, நீ என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டாத. அவங்க உலகம் வேற, நம்ம உலகம் வேற. அத புரிஞ்சு நடந்துக்கணும். ஸ்வேதா மனசு விட்டுருவா. உன்னால பண்ண முடியலன்னா விடு. நானும் இனிய மாமாவும் பாத பூஜை பண்றோம். ஆஹா, சொந்த புள்ளைக்கு இவங்களே பாத பூஜை பண்ண போறாங்க. இது என்ன கதை? என் பொண்ணுக்கு நீங்க எதுக்கு பாத பூஜை பண்ணணும்? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இங்க பாரு கண்மணி, குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்காத. நானும் பார்க்கல. உனக்கு பண்ண விருப்பம் இல்லனா விடு, எங்களை தடுக்காத. ஸ்வேதா, நீ வா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்மணி, ஆக மொத்தத்துல நீ நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டுல நடக்கல. ஒண்ணு உன் மாமியார் அதிகாரம் நடக்குது, இல்ல அந்த குண்டச்சு ராசாத்தி அதிகாரம் நடக்குது. ஸ்வேதா தான் அவங்களோட உண்மையான குழந்தைங்கிறதால அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாயிட்டாங்கன்னா நாளைக்கு பூமிகா விஷயத்துல உங்களுக்கு சிக்கல் வராது பாருங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க எப்பவுமே ஏன் புருஷனை, அதாவது உங்க சொந்த புள்ளைய நீங்க மதிச்சதே இல்ல, என்னையும் நம்பினதே இல்ல. இப்போ என் பொண்ணுக்கு பூஜை பண்ணாம ராசாத்தி பொண்ணுக்கு மட்டும் பூஜை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல அத்தை. நல்ல வேளை நாம பேசின விஷயம் இவங்களுக்கு கேட்கல. கேட்டிருந்தா கன்ஃபார்மா நமக்கு ஏறிதான். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்ல இனிய இருப்பாரு, ராசாத்தி இருப்பா, அந்த பொண்ணு பூமிகாவும் இருப்பா. ஆனா நாங்க எங்க புள்ள ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன கண்மணி நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன். என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? பண்றதெல்லாம் அந்த ராசாத்திக்கும் அவ பொண்ணுக்கும் மட்டும் பண்ணிட்டு எங்களுக்கு பண்ண மாதிரியே சொல்றீங்க. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு சொன்னா புரியாது, போக போக நீயே புரிஞ்சுப்ப. இவ்ளோ நாள் பண்ணாததையா இப்ப பண்ணிட போறீங்க? வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ போ.
நேசமணி, என்ன மறந்துட்டியா? நாம இன்னைக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தோம். ஓ, மில்லுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னும் இங்க வரலையே, எங்க இருக்க? இல்ல, அது வீட்டுல சின்ன பூஜை, அதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். இங்க பாரு நேசமணி, பேர்ல மட்டும் மணி இருந்தா பத்தாது. ஒரு மணித்துளி கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இங்க வந்து சேரணும். அப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வா. மரகதம், நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னன்னு ஸ்வீட் சாப்பிடறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? இல்ல பாரு, மில்லுக்கு ஆர்டர் கொடுக்க ஒரு புது பார்ட்டி வரதா போன வாரமே சொல்லியிருந்தாங்க. இப்ப மில்லுல தான் இருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால என்ன, ஒரு கிளைண்ட் தானே, அவங்கள குமரன் போய் பார்க்க போறான். நீங்க மெனக்கட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? பத்திரத்தை எடுத்து பாருங்க. நீங்க உங்க வீட்டு மேலையும் மில் மேலையும் எழுதி கொடுத்து என்கிட்ட வாங்கின தொகை 90 லட்சம் ரூபா. வட்டியும் சேர்த்து 1,30 லட்சம் ரூபாய் ஆகுது. எனக்கு தெரியுது சார், நான் கண்டிப்பா உங்களை ஏமாத்தல மாட்டேன். நான் வாங்கின கடனை வட்டி முதலமா அடைச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சின்ன குழந்தை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. கடன் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு நயா பைசா கூட திருப்பி தரவே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இன்னும் டைம் தர முடியும்? ஏற்கனவே கொடுத்த டைமே அதிகம். ஐயா, நீங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மில்ல இதுக்கு முன்னாடி நாங்க கூட்டு குடும்பமா இருந்தபோது இந்த நிர்வாகத்தையும் பிசினஸ் எல்லாத்தையுமே என் தம்பி பாரி தான் பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் குடும்பத்தோட ஸ்ரீரங்கம் போயிட்டான். நிர்வாகத்தை நானும் என் பையன் குமரன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருந்த இந்த பிசினஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னே எங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்க பண்ண தொழில் நஷ்டமானதுனால நாங்க எங்க தொழில நஷ்டமானுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து டைம் கேட்டே இருக்கீங்க. டைம் என்ன? 1:30 மணி ஆகுது. நாளைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள வட்டி முதலமா கொடுக்கலன்னா உங்க ரைஸ் மில்லு, உங்க பெரிய வீடு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவோம். யாரு? யார் நீங்க? நாங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். என்ன விஷயம்? நாங்க கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். நீங்க? நான் இந்த வீட்டு மருமக தான். என்ன ஆர்டர் அது? இந்த வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னது? யார் வீட்டை யார் ஜப்தி பண்றது? என்ன விளையாடுறீங்களா? அட்ரஸ் ஏதாவது மாறி வந்திருப்பீங்க. கிளம்புங்க. இது நேசமணி வீடு தானே? ஆமா. நேசமணி இந்த வீட்டு மேல கடன் வாங்கியிருக்காரு. வாங்கின கடன் வட்டியும் முதலுமா அதிகமாகி கட்ட முடியாம கடன் கொடுத்தவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். மில்லுல சமீபமா லாபம் கிடைக்கல. கடன் வாங்கி தான் மில்ல ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மேடம், உங்க பஞ்சாயத்து எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. நாங்க வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். இத பாருங்க, எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு முன் அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்காம இப்படி திடீர்னு வந்து ஜப்தி பண்றோம், சீல் வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? மேடம், நாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியாச்சு. சார், நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். இருந்தாலும் இந்த விஷயம் எங்க யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க.
இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறோம். மேடம், எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியல? அமீனாவை கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பவே யோசிக்க வேண்டாம். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? தலைமுறை தலைமுறையா இந்த ஊரையே கட்டி காத்த குடும்பம் நம்ம குடும்பம். ஆனா இப்போ பெரியப்பா, என்ன இதெல்லாம்? சின்ன விஷயத்தெல்லாம் கூட என்கிட்ட சொல்லுவீங்களே, இதை மட்டும் ஏன் சொல்லல? முன்கூட்டியே சொல்லிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு போக விடாம ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க? அவங்களை அப்புறப்படுத்துங்க. சீக்கிரமா வீட்டை போட்டு சீல் வைங்க. எல்லாரும் வெளியே வந்துருங்க. அதான் உங்களுக்கும் உங்க கௌரவத்துக்கும் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்குங்க. ஆமா, புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஊருக்கெல்லாம் உதவி பண்ண நம்ம குடும்பத்தை இப்படி நடு தெருவுல நிக்க வச்சிட்டீங்களே. ஏதோ புது ஆர்டர் விஷயமா வெளியில போனீங்களே, என்னாச்சு? அது தம்பி. என்னன்னு என்னாச்சு? ஏன் முகல ஒரு மாதிரியா இருக்கு? நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையா? அப்பா, ஒருவேளை ஆர்டர் கிடைக்கலையோ என்னவோ. பெரியப்பா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ஆர்டர் இல்லைன்னா என்ன, நம்ம வேற ஆர்டர் எடுத்துக்கலாம். அண்ணே விடுங்கண்ணே. ஆசை ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்வீட் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க. வந்து உட்காருங்க முதல்ல. இல்ல தம்பி, இருக்கட்டும். ரசத்தி, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா, இதை எடுத்துட்டு வரேன். ரசத்தி, வேணாமா. நான் இப்ப ஸ்வீட் சாப்பிட்ற மனநிலையில இல்ல. மில்லுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் களைப்பா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா. என்னாச்சு மாமாவுக்கு? எப்பவும் இந்த மாதிரி இருந்ததே இல்லையே. ஏதோ நடந்திருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. மாமா, யார் போன் பண்ணாங்க? மாமா, நீங்க மில்லுக்கு போகும்போதும் சரி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, உங்க முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. போயிட்டு வந்தது கொஞ்சம் அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா. நீ கிளம்புமா, எனக்கு ஒண்ணும் இல்ல.
இப்பெல்லாம் எனக்கு மறதி அதிகமாயிடுதுப்பா. யாருக்கிட்ட எவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு வாங்கினேன்னு மனசுல எதுவுமே நிக்க மாட்டேங்குதுப்பா. வரவு செலவு எதுவும் புரியல. அதனாலதான் சொல்றேன்ப்பா, பொறுப்பை நீ எடுத்துக்கப்பா. என்னன்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும் பாரு, நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. பாரி, இந்தாப்பா, இத உன் கழுத்துல போட்டுக்கப்பா. அண்ணே, என்ன பண்றீங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு பெரிய தலை நீங்க. நீங்க இருக்கும்போது இத நான் போடக்கூடாது. இத போடுங்கண்ணே, கழுத்துல போடுங்க முதல்ல. இல்ல பாரி, நான் சொல்றத கேளு. இத பாருப்பா, அண்ணா சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். இது இவ்வளவு நாள் என் கழுத்துல தானே இருந்துச்சு. இனிமே உன் கழுத்துல இருக்கட்டும். வேண்டான்னு சொல்லாதப்பா. அண்ணா சொல்றல, வாங்கிக்கப்பா, போட்டுக்கப்பா. அண்ணே, பாரி, மல்லிப்பூ இருக்கே, இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதோட வாசனை சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே ஆளை இழுக்கும். இத அடிச்சுக்க உலகத்துல எந்த பொருளும் கிடையாது. இங்க பாரு, இத வச்சுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சும்மா டசன் கணக்குல பிள்ளைங்களை பார்த்தாங்க. அதனாலதான் இத வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா, இந்த பூவை வச்சு நம்ம பூமிகாவுக்கு ஒரு தம்பி பாப்பா ஏற்பாடு பண்ணலாம் தான். இந்தா, இது அப்படியே உன் தலையில அழகா வச்சுக்கோ. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி நீ என்கிட்ட பேச மாட்டியே, அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல மாமா, அது வந்து சொல்லு. எல்லாரும் காலையில ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, ஆமா. அப்போ பெரிய மாமாக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா வெளியில போகும்போதே பதட்டமா தான் போனாரு. அப்புறம் போன் பேசிட்டு வரும்போது முகம் அப்படியே கலவரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்வீட் கூட சாப்பிடாம அப்படியே வெளியில கிளம்பி போயிட்டாரு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் ஒன்னும் அவ்வளவு ஃபீலிங்கா இருந்த மாதிரி தெரியலையே. அவர் ஏதோ சின்ன டென்ஷன்ல இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் நடந்திருக்காது. தேவையில்லாம நீ தான் ரொம்ப குழம்புற. இல்ல மாமா, நீங்க யாருமே மாமாவை சரியா கவனிக்கல. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் புரியல. நேசமணி மாமாவும் உங்ககிட்ட சகஜமா இருக்கிற மாதிரி முயற்சி பண்றாரு. ஆனா மாமாவால அது முடியல. அதான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரி மாமாவை கூப்பிட்டு கொல்லப்புறத்துல உட்காந்துக்கிட்டு எதோ பேசிட்டு இருந்தாரு. அப்ப கூட பெரிய மாமா முகம் வாட்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் பண்ணாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தன்னோட கழுத்துல இருந்த பாரம்பரிய செயினை கழட்டி பாரி மாமா கழுத்துல போட்டு விட்டாரு. எனக்கு என்னமோ பெரிய மாமா நடவடிக்கைகள்லாம் பார்த்தா சரியா படல.